Hi, welcome to Tina Ari Creatives. நான் நம்ம பார்க்க போறது brooches class-ஓட next class தான் பார்க்க போறோம். இது ஸ்டாக்கிங் கிளாத் வச்சு பண்றது தான். ஆனா வந்து கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். இதுக்கு நான் வந்து இந்த பாராசூட் ஆயில்ல காலியான பாட்டில் வந்து எடுத்துர்க்கேன். இதுல வந்து ஒரு 5 பீஸ் வந்து ரவுண்ட் ஷேப்ல எடுக்க போறேன். நெக்ஸ்ட் ஃபெவிகால் பாட்டில் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிருப்பேன் பார்த்திருப்பீங்க. அதுல வந்து ஒரு 5 பீஸ் எடுக்க போறேன். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு உள்ள குட்டியா வந்து ஒரே ஒரு பீஸ் வைக்கிறதுக்காக அந்த ஃபெவிகால் மூடியில உள்ள அந்த லாஸ்ட் எண்ட்ல வந்து ஒரு ரவுண்ட் எடுப்பேன். இத வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இது வந்து கொஞ்சம் 3D டைப்ல பண்றதுக்காக இதுக்கு உள்ள வந்து கொஞ்சம் காட்டன் அதாவது பஞ்சு வச்சு நம்ம வந்து ஸ்டாக்கிங் கிளாத்தை வச்சு நம்ம வந்து ரெடி பண்ண போறோம். அது எப்படி பண்றது அப்படினு பாப்போம் பாருங்க. என்னோட சேனல்ல brooches குரிய வீடியோஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். பேசிக் லெவல்ல இருந்தே நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது. எதுவும் தேவைப்படுச்சு அப்படினா சேனல்ல போய் பாருங்க. வீடியோஸ் எல்லாமே வந்து பிளேலிஸ்ட்ல வந்து இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரவுண்ட் ஷேப்ல அதாவது பாராசூட் அந்த எண்ணெய் பாட்டில் சைஸ்க்கு வந்து ஒரு 5 பீஸ் வந்து நான் ரெடி பண்றேன். என்னோட சேனல்ல வந்து நிறைய வீடியோஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்லோட் பண்ணிருக்கேன். பேசிக் லெவல் வீடியோஸ். இன்னும் வந்து அட்வான்ஸ் லெவல் வீடியோஸ் வந்து அதாவது ரெசின் வச்சு எப்படி brooches மேக் பண்றது, அப்புறமா ஸ்ட்ரிங் ஷீட் வச்சு எப்படி brooches மேக் பண்றது, நெக்ஸ்ட் வந்து OHP ஷீட்ல எப்படி brooches மேக் பண்றது அப்படிங்கற எல்லா வீடியோஸ்மே நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நெக்ஸ்ட் அப்லோட் பண்ண போறேன். அதனால சேனலை மறக்காம Subscribe பண்ணிட்டு பெல் ஐகான்ல ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படினா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பனா தான் எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து இன்ட்ரஸ்டா இருக்கும். அதனால மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து இந்த ஃபெவிகால் பாட்டில்ல உள்ள சைஸ்க்கு வந்து நான் ஒரு 5 பீஸ் எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் வந்து அந்த மூடி இருக்கு பாத்தீங்களா அதுல உள்ள அந்த குட்டி சைஸ்க்கு வந்து ஒரு பீஸ் எடுப்பேன். இது நம்ம வந்து ஏற்கனவே ரெடி பண்ற மாதிரி தான் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோல இதுக்கு அந்த ஸ்டாக்கிங் கிளாத் கூட நம்ம வந்து கொஞ்சம் பீட்ஸ் வச்சு ஸ்டிட்ச் பண்ணி பார்த்திருப்போம் ஒரு ஃப்ளவர் டைப். இப்போ இதுல வந்து இதையே நம்ம வந்து டைரக்டா நம்ம கையில தூக்கி வச்சு பண்ண முடியாது. நீங்க வந்து அந்த கிளாத்துக்கு மேலயோ நீங்க இல்லனா கீழ இப்போ நான் வந்து ஸ்டாண்ட யூஸ் பண்ணிட்டு பண்றதுனால அந்த கிளாத்துக்கு மேல வைக்கிறேன். நீங்க டைரக்டா பண்றீங்க அப்படினா நீங்க எதுல இருந்து பண்றீங்களோ அதுல கீழ வந்து உங்களுக்கு சேஃபா வைக்கிற மாதிரி பார்த்துட்டு நம்ம வந்து அந்த கிளாத்துக்கு மேல இந்த கம்பி அதாவது நம்ம ரவுண்ட் ஷேப்ல வச்சிருக்க கம்பியை வச்சிட்டு அதுக்கு மேல நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த காட்டனை வந்து நம்ம வைக்கணும். அதாவது அந்த பஞ்சு நீங்க வந்து கடைகள்ல எல்லாம் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் பாருங்க இந்த மூடியோட சைஸ்க்கு வந்து குட்டியா வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து எடுக்கிறேன். இப்போ இதுக்கு மேல நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளாத்தை நம்ம வந்து கிளாத் வச்சிட்டு அதுக்கு மேல இந்த கம்பியை வச்சிட்டு அதுக்கு மேல நம்ம எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து அந்த காட்டன் அதாவது பஞ்சை வச்சு நீங்க வந்து நல்லா ரொட்டேட் பண்ணனும். இதுல நீங்க ஒரு சைடுல வந்து அந்த கிளாத் அதாவது ஸ்டாக்கிங் கிளாத் தூக்கிட்டு இருந்துச்சுனாலும் பஞ்சு எல்லாம் வெளியில வந்துரும், கம்பி வெளியில வந்துரும். அது ரிமூவ் ஆயிரும் டோட்டலாவே. நீங்க ஃபுல்லா பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் வந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இத நீங்க எதுலலாம் யூஸ் பண்ணலாம் அப்படினா இப்போ கிட்ஸ்க்கு நீங்க எதுவும் ஃப்ராக் எதுவும் ரெடி பண்றீங்க அப்படினா அந்த சென்டர்ல வந்து ஃப்ளவர் வைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகா இருக்கும். அப்படி இல்லையா நீங்க வந்து இந்த கிட்ஸோட இந்த ரீத்ன்னு சொல்லுவோம்ல ஹேர் பவ் அதுல வைக்கலாம். சூப்பரா இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணலாம். பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இப்போ இதே மாதிரி தான் நம்ம வந்து அவ்ளோ பீஸ்க்கும் ரெடி பண்ணனும். ஆனா இதுக்கு வந்து கொஞ்சம் கிளாத்தும் அதிகமா தேவைப்படும், காட்டனும் அதிகமா தேவைப்படும். அதே மாதிரி இத வந்து கிட்ஸ்க்கு வந்து சென்டர் கிளிப் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா அதுக்கும் நம்ம வந்து பண்ணலாம். கலர் கலரா என்ன Dress வருதோ அந்த Dressல ஸ்டாக்கிங் கிளாத் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணோம்னா ரொம்ப அழகா இருக்கும். நம்ம அந்த ஸ்டாக்கிங் கிளாத்தோட அந்த ஒயிட் கலர் காட்டனும் சேரும்போது நம்ம டார்க் கலர்ல கிளாத் இருந்தாலும் உங்களுக்கு பார்க்கிறதுக்கு நல்ல லைட் கலர்ல தெரியும் ஃப்ளவர். நீங்க லைட் கலர் Dressக்கு எல்லாமே வந்து ரொம்பவே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி பண்ணும்போது ரொம்பவே அழகா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மத்தபடி நம்ம ப்ளவுஸ்க்குலாம் இந்த மாடல் பண்ணோம்னா ரொம்ப பெருசா இருந்த மாதிரி இருக்கும் பார்க்கிறதுக்கு. அதே இது நீங்க பண்ணனும்னா ரொம்ப அதிகமா காட்டன் வைக்காம லைட்டா வச்சு வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த 3D டைப்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனா வந்து ப்ளவுஸ்ல எல்லாம் பண்ணீங்கன்னா ரொம்ப பார்க்கிறதுக்கு அப்படி ரொம்ப பெருசா அந்த மாதிரி இருக்கும். ஆனா நம்ம கிட்ஸ்க்கு நம்ம பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு. இப்போ நம்ம எல்லா எதுமே இதே மாதிரி தான் வந்து நம்ம ரெடி பண்ண போறோம். நம்மகிட்ட brooches kit அவைலபிளா இருக்குது. brooches குரிய மெட்டீரியல் அவைலபிளா இருக்குது. எதுவும் தேவைப்படுச்சுனா மேல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. brooches kitோட ரேட் வந்து ரூ. 750 ஃப்ரீ ஷிப்பிங். brooches மெட்டீரியல் வந்து ஷிப்பிங் சார்ஜ் உண்டு. கிட்டுக்கு வந்து தமிழ்நாடுக்கு மட்டும் வந்து ஃப்ரீ ஷிப்பிங். மத்தபடி அதர் ஸ்டேட்டுக்கு வந்து
கண்டிப்பாக வந்து ஷிப்பிங் சார்ஜ் உண்டு. இப்போ நம்ம வந்து இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே ரெடி பண்ணணும். இந்த பெரிய பீஸுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பீஸ் ஆன மாதிரி ஆயிடுது பாருங்கள். ஏன்னா வந்து நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தால் தான் அந்த காட்டன் வந்து வெளியில் வராமல் இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா பீஸும் ரெடி பண்ணணும். ஃபுல்லாக வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து இது பார்த்துருப்பீங்க. இந்த நம்ம பெருக்கு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இந்த வாரியல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தென்னைக்கு தான் நான் எடுத்திருக்கேன். இதை சுற்றி சுற்றி நம்ம இதே மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இதில் நீங்கள் ஒவ்வொரு பீஸ் வைக்கும்போதும் நல்லா வந்து 2-3 டைம் வந்து சுற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்கிற பீஸும் அந்த பீஸும் சேர்ந்து இருக்கிற மாதிரி வச்சு நல்லா வந்து சுற்றுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நீங்கள் ஃபைனலாக முடிக்கும் போது ஒன்று ஒன்றா தனியாக வராமல் மொத்தமாக கிடைக்கும். இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாக வச்சு நல்லா நெருக்கமாக பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த கிளாத்துக்கோட கலர் வந்து நல்லா டார்க் கலர். ஆனால் அதில் வந்து அந்த காட்டன் கலரும் மிக்ஸ் ஆனதுனால நல்லா லைட் கலரில் தெரியுது பாருங்கள். பார்க்க நீங்கள் ஃபைனலாக பண்ண அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம இதே மாதிரி முதல்ல அந்த குட்டியாக உள்ள ஒரு பீஸ் வச்சுட்டு அதை சுற்றி அந்த 5 பீஸ், அதாவது ஃபெவிகால் பாட்டில் வச்சு நம்ம ரெடி பண்ணோம்ல, அந்த ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ண இதை வந்து நம்ம திரும்ப பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த பேராசூட் ஆயில் பாட்டிலில் பண்ண பீஸை வந்து ஒவ்வொன்றா வச்சு ஃபைனலாக முடிக்கணும். நீங்கள் முடிச்சுட்டு நல்லா நாட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் இதுக்கு எப்படி லீஃப் ரெடி பண்ணேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து போட்டிருப்பேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மகிட்ட வந்து ப்ளவுஸ் ஆர்டர்ஸும் அவைலபிளாக இருக்குது. தேவைப்பட்டுனா மேலே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஆரி ஒர்க் போட்டு அதில் ப்ரூச்சஸ் பண்ணணுன்னாலும் ரெடி பண்ணி தரோம். தேவைப்பட்டுச்சுன்னா மேலே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாகவே முடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம நல்லா முடிச்சுட்டு இந்த ஈக்கிலேருந்து நம்ம வந்து அந்த ஃப்ளவரை வெளியில் எடுத்துடணும். இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெளியில் எடுத்ததுக்கப்புறமாவும் 2-3 நாட் நல்லா சேர்த்து வச்சு போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உள்ள பீஸ் வந்து ஒவ்வொன்றா கலந்து வந்துடும். அதனால் நல்லா நெருக்கமாக கொஞ்சம் த்ரெட் வந்து அதிகமானாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நல்லா நாட் போட்டுக்கோங்க. நீங்கள் ஃபைனலாக வந்து க்ளூ போட்டு அப்ளை பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. பார்க்க ரொம்ப அழகாக அந்த 3D ஷேப்பில் நமக்கு அந்த நல்லா பார்க்குறதுக்கு நல்லா தின்னாக அழகாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து லீஃப் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கேன் பாருங்கள். இதுக்கும் அதே மாதிரி தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து லீஃப் ரெடி பண்ணுறது போட்டிருப்பேன். இப்போ இதுக்கு நான் வந்து இந்த பேராஷூட்டு அந்த சைஸில் தான் நான் எடுக்கிறேன். கொஞ்சம் பெரிய லீஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இதை வந்து 2 பீஸ் எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம ஏற்கனவே 2-3 வீடியோவுக்கு முன்னாடி நான் வந்து போட்டிருப்பேன் லீஃப் ரெடி பண்ணுறது. அதாவது அதோட சென்டரை வந்து வச்சு நல்லா அந்த மேலே உள்ள பக்கத்தை வந்து நல்லா இதே மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் அது வந்து கொஞ்சம் நல்லா பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 சைட்லேயும் ஒரு 2 இடத்துல வந்து இதே மாதிரி நல்லா மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அப்படின்னா தான் கொஞ்சம் அந்த ஒரு லீஃப் ஷேப்பில் இருந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வெறும் சென்டர் பார்ட்டை மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லீஃப் ரெடி பண்ணலாம். இதில் நிறைய லீஃப் டைப்லாம் இருக்குது. இது வந்து நான் லீஃப்க்கு வந்து க்ரீன் கலர் ஸ்டாக்கிங் கிளாத் எடுத்து அதுலேயும் கொஞ்சம் காட்டன் வச்சு இதே மாதிரி தான் நான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இனிமேல் நெக்ஸ்ட் வந்து காட்டன் கிளாத்தும் அந்த க்ரீன் கலர் ஸ்டாக்கிங் கிளாத்தை வச்சு நம்ம ரெடி பண்ணிவிட்டு 2 பீஸ் ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோம் பார்த்திங்களா ஃப்ளவர், அது கூட வச்சு நம்ம வந்து திரும்ப நூலை வச்சு நல்லா கட்டணும். அவ்வளோதான். அது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத காமிக்க நல்லா பார்த்துக்கோங்க. என்னோடய சேனலில் நான் ப்ரூச்சஸ் வீடியோ நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் லெவல் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெசின் யூஸ் பண்ணி எப்படி ப்ரூச்சஸ் மேக் பண்ணுறது, அப்புறமா ஸ்ட்ரிங் ஷீட் யூஸ் பண்ணி எப்படி ப்ரூச்சஸ் மெட்டீரியல் மேக் பண்ணுறது, OHP ஷீட் யூஸ் பண்ணி எப்படி ப்ரூச்சஸ் பண்ணுறது, OHP ஷீட்டில் எப்படி கிளாஸ் பெயிண்டிங் பண்ணுறது அப்படின்னு நிறைய வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்து நான் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன மாடலில் வந்து ப்ரூச்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய கிளாஸஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்டில் சொன்னீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் என்ன கிளாஸஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இதே மாதிரி தான் வந்து போடணும். இப்போ சிலவங்க வந்து ஃபீஸ் பே பண்ணி படிக்கிறதுக்கு முடியாதவங்க வந்து சிலவங்க யூடியூப்பில் வீடியோ பார்த்து தான் வந்து கற்றுப்பாங்க. அப்படி உள்ளவங்க வந்து உங்களுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் மேலே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்து எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நான் எதுவும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்லுவேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மேலே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பாருங்கள், இந்த லீஃப் வந்து
இந்த மாதிரி தான் நல்லா சைடு ஃபுல்லாக வந்து அந்த கிளாத் வந்து அந்த கம்பியோட கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தான் அந்த உள்ளே இருக்கிற நம்ம காட்டன் வந்து வெளியில் வராமல் இருக்கும். கொஞ்சம் விட்டு இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த கம்பி வந்து ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதாவது ஒவ்வொரு நூலாக வந்து பிரிஞ்சு வந்து ஃபுல்லாகவே பிரிஞ்சு போயிடும். அப்புறம் நம்ம பண்ணதே வேஸ்ட்டாக போயிடும். இப்போ இதே மாதிரி எடுத்துகிட்டு நல்லா சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அதில் வந்து நம்ம த்ரெட்டை வச்சு கட்டிக்கணும். இப்போ நம்ம ப்ளவுஸுக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் என்ன கலரில் அந்த கிளாத் ஸ்டாக்கிங் கிளாத் யூஸ் பண்ணிடுவீங்களோ அந்த கலரில் நீங்கள் நூல் எடுத்திங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். அதுக்காக தான் இப்போ நம்ம க்ரீன் கலரில் ஒயிட் கலரில் நான் பண்ணுறேன். அந்த வந்து பளிச்சுன்னு தெரியும் பார்க்குறதுக்கு. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் கலர்லேயே வந்து நூல் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க இந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் நம்ம ரெண்டுமே ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃப்ளவரில் வச்சு திரும்ப நிறைய டைம் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான ஃப்ளவர் வந்து முடிஞ்சிடும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு இந்த ஃப்ளவர் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கமெண்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னும் புது புது ப்ரூச்சஸ்லாம் வந்து நம்ம வீடியோவில் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு ப்ரூச்சஸ் பின் ரெடி பண்ணுறது, கிட்ஸுக்கு எப்படி ப்ரூச்சஸ் வந்து சென்டர் கிளிப்பில் பண்ணுறது, அப்புறமா கிளிப்பில் எப்படி ப்ரூச்சஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் நிறையா வரப்போகுது. அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் வந்து 2 லீஃப் வந்து ரெடி பண்ணேன். 2 சைட்லேயும் ஆப்போசிட்டாக வந்து வைக்க போகிறேன். இப்போ வந்து சென்டரில் உள்ளது உங்களுக்கு வெளியில் வர மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் க்ளூ போட்டு அதை ஒட்டிட்டீங்க அப்படின்னா வெளியில் வராது. இப்போ பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த லைட்டுக்கும் அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ளவருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா வந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நல்லா நூல் வேஸ்ட்டாக போகுது அப்படிங்கிறதுலாம் நினைக்காதீங்க. ஒரு 2-3 டைம் வந்து நல்லா சுற்றிட்டு நாட் போட்டுக்கோங்க. பூ கட்டுற மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இதுக்கு கீழே வந்து நம்ம அந்த காம்பு டைப்பில் ஏதாவது கொடுத்து கூட ஒரு 2-3 கம்பி நல்லா சுற்றிட்டு கீழே காம்பு டைப்பில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக வந்து ஒரு ஃப்ளவர் வைக்கிற மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த ஃப்ளவர் இப்படி தான் இருக்குது. இதை வந்து நீங்கள் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணனாலும் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்டிச் பண்ணலை, கையில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.